ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 1ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் நான் கோல்டு காயின் வாங்கினேன். அதாவது இதுக்கே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதாவது கோல்டுடைய ரேட்டு 1ஆம் தேதி வாங்கும்போது ரூ. 9,705 இருந்தது. அன்னைக்கு நான் 2 கிராம் கோல்டு காயின் வாங்கியிருந்தேன். டோட்டலா ரூ. 19,997 கொடுத்து இந்த 2 கிராம் கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க 1ஆம் தேதி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி, இதே செப்டம்பர் மாதம் 11 இன்னைக்கு கோல்டு ரேட்டு பாருங்க 11ஆம் தேதி எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்னு. ரூ. 10,150 கோல்டு ரேட்டு ஏறி இருக்குது. அப்போ இன்னைக்கு நான் அதாவது 11ஆம் தேதி எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா 3 கிராம் கோல்டு காயின் வாங்கினேங்க. அதுவே அந்த கோல்டு காயினை நான் 1ஆம் தேதி வாங்கியிருந்தாலும் இன்னமும் நமக்கு அமௌண்ட் எவ்வளோ மீதியாக இருக்கும் போல். ஆனால் பாருங்கள் அதுக்குள்ளேயே கோல்டு ரேட்டு எவ்வளோ ஏறி இருக்குது. டோட்டலாக 31,400 கொடுத்து இந்த 3 கிராம் கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ஷாப்பில் வேஸ்டேஜ் கிடையாது. ஒன்லி ஜிஎஸ்டியும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு மட்டும்தான். நான் இந்த மாதத்தில் ஒரு 5 கிராம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சேவ் பண்ணிட்டேன். நீங்களுமே உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக சேவ் பண்ணுங்கள். நீங்கள் சேவ் பண்ணும்பொழுது உங்களுடைய அமௌண்ட்டு வீண் போகாமல் இந்த மாதிரி கோல்டு காயினாக வாங்கி சேமித்து வைப்பீங்க. அதே தாங்க நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 கிராம் சில்வர் பார் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சில்வர் பார் இந்த மாதிரி கோல்டு வாங்க முடியாதவங்க சில்வர் பார் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே சில்வருமே ஃப்யூச்சரில் 300 போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கோல்டு ரேட்டு ஏறும் நம்ம நினச்சி பார்த்தோமா, இப்போ கோல்டு ரேட் ஏறி இருக்குல்ல, அந்த மாதிரி சில்வரும் ஏறிட்டே போகும். சில்வர்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கோல்டுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சேவிங்ஸை பிரித்து பண்ணும்போது ஸ்மார்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.